வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமுடைய 18th மார்ச் 2025 நடந்தவுடைய ஷிஃப்ட் 1க்கான ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அணையில் நீர் ஆற்றல் இன் அ டேம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் வாட்டர் சேஞ்சஸ் இன்டு டேஸ் விச் ரொட்டேட்ஸ் த டர்பைன். ஒரு அணையில் நீர் ஆற்றல் என்ன ஆற்றலாக மாறி அது விசையாழியை சுழற்றும் பார்த்தீங்கன்னா இயக்காற்றலாக மாறும். சரிங்களா, இயக்காற்றலாக மாறி தான். ஸோ நீர் சின்ன வழித்தடத்தின் வழி எடுத்து வரும்போது அங்கே இருக்கக்கூடிய டர்பைன் அது சுத்த வைக்கணும். சரிங்களா, அதன் மூலிமா அந்த டர்பைன் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவோம். ஸோ நீராற்றல் டேமில் இருக்கக்கூடிய நீருடைய ஆற்றல் என்னவாக இருக்கும்? நிலையான ஆற்றல். சரிங்களா, அந்த நீர் வழித்தடத்தின் வழியே பாயும் பொழுது அது என்னவா மாறும்? நிலையாற்றல் இயக்காற்றலாக மாறும். இயக்காற்றல் தான் இங்கே கடைசியில் மின்னாற்றலாக மாறும். டர்பைனில் சுழல வச்சு இயக்காற்றல் மின்னாற்றலாக மாறும். சரிங்களா, அப்போ இயக்காற்றல்ன்றதான் ஆன்சர். கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? 12 × mv². சரிங்களா, ஹரப்பாவில் பின்வரும் எந்த வண்ண மணற்கற்களுடன் ஆண் உடற்பகுதி காணப்பட்டது? வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கலர்டு சாண்ட்ஸ்டோன்ஸ் வாஸ் மேல் டோர்சோ ஃபவுண்ட் இன் ஹரப்பா? ரெட் சாண்ட்ஸ்டோன்ஸ். சிவப்பு வடிவ மண்கற்கள் தான் காணப்பட்டது. அடுத்து ரிசர்வ் பேங்க்ப்பா, இதெல்லாம் தேவையில்லை. பழைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து ஒய் இஸ் லிட்ரஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். It empowers individuals to make informed decisions and improves employment opportunities. எழுத்தறிவு மனித வளர்ச்சியின் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தனிநபர்கள் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க அதிகாரம் அளிக்கிறது மற்றும் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துகிறது. சரிங்களா, ஏன் எழுத்தறிவு முக்கியம் அப்படின்னா அது அவங்க டிசிஷன் மேக்கிங் கொண்டு போய் விடுது. சரிங்களா, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அது மூலிமா டிசிஷன் எடுத்து அது மூலிமா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுது. இந்தியாவில் அடிப்படை சாலை புள்ளி விவரங்களின்படி 2018-19 நாட்டின் மொத்த சாலை வலையமைப்பில் தேசிய நெடுஞ்சாலையோட பங்கு எவ்வளோனா 2.09%. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கல்வி உரிமை திருத்தம் என்று அழைக்கப்படுகிறதுனா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது எதை ஆட் பண்ணுச்சு அப்படின்னா ஆர்டிகல் 21A. சரிங்களா, அது ஆட் பண்ணது 6லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுத்தே ஆகணும் அப்படின்றது அடிப்படை உரிமையாக மாற்றிட்டாங்க. சரிங்களா, இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலிமா 2002. வாட் இஸ் த அவுட்டர்மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் தி ஹிமாலயா கால்ட்? ஹிமாலய வெளிப்புற தொடர்ச்சி மலை என்ன அழைக்கப்படுதுன்னா சிவாலிக்ஸ். அவுட்டர்மோஸ்ட் ரேஞ்ச் என்ன? சிவாலிக். கோதுமை வகை இந்தியாவில் அக்டோபர் 2002 அறிமுகப்படுத்தும். எந்த வகை கோதுமை வெரைட்டி அறிமுகப்படுத்தப்படுதுன்னா NWS 2194 பாட்ஷா. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் பின்வரும் எந்த சர்வதேச பிரகடனத்தோடு ஒத்திருக்கின்றன அப்படின்னா மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம். The fundamental duties in the Indian Constitution have resemblance to which of the following international declaration? பார்த்தீங்கன்னா Universal Declaration of Human Rights. In which year was Awadh formally annexed to the British Empire? அவாத் எந்த ஆண்டு முறையாக பிரிட்டிஷ் பேரரசுடன் இணைக்கப்பட்டதுன்னா 1956. ஜனவரி 2024 புதுடெல்லியில் நடைபெற்ற இந்தியா ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2024 எந்த நாட்டின் வீரர் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றார்? பார்த்தீங்கன்னா தென்கொரியா. ஆகஸ்ட் 2024 எந்த இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஆயுதப்படைகளுக்கு மின்சாரம் தயாரிக்கும் நிகழ்நேரத்தில் இருப்பிடத்தை கண்காணிக்கும் காலணிகளை உருவாக்கி பார்த்தீங்கன்னா இந்தூர் IIT. As of November 2024, who is the Minister of State for Defense? யாரு? சஞ்சய் சேத். The Green Revolution in India was aimed at improving which of the following? இந்தியாவில் பசுமை புரட்சி பின்னூட்டத்தில் எதை மேம்படுத்த நோக்கமாக கொண்டதுன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, விவசாய உற்பத்தி திறன். Which Gupta emperor established the capital at Sagala? எந்த குப்த பேரரசர் தனது தலைநகரை சகலாவில் நிறுவினார்? பார்த்தீங்கன்னா மிகிரகுலான்றதான் ஆன்சர். 1991ஆம் ஆண்டு உலகமயமாக்கல் கொள்கைகள் இந்தியாவில் பொருளாதார கட்டமைப்பில் ஏற்படுத்திய நீண்டகால தாக்கமாக பின்னூட்டில் எதை கருதலாம்? பார்த்தீங்கன்னா சேவை சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கிய மாற்றம். அதாவது which of the following can be considered as a long term impact of the globalization policies of 1991 on India's economic structure அப்படின்னு பார்த்தீங்கன்னா shift towards a service based economy. இந்திய பாலைவனத்தில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா less than 150 மில்லிமீட்டர். 150 மில்லிமீட்டருக்கும் குறைவானதான் இந்திய பாலைவனத்தில் பெய்யக்கூடிய சராசரி ஆண்டு மழைப்பொழிவு. அடுத்து ஜூலை 2024 ஹங்கேரிய கிராண்ட் பிரிக்ஸில் தனது முதல் ஃபார்முலா 2 ஸ்பிரிண்ட் ரேஸ் வெற்றி பெற்ற குஷ் மைனி இன்னொரு எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இந்தியாவை சேர்ந்தவர். குஷ் மைனி. Which of the following incidents during the revolt of 1857 resulted in the mass massacre of Indian rebels? 1957ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் போது பின்வரும் எந்த நிகழ்வு இந்திய கிளர்ச்சியாளர்களை
பெருமளவிலான படுகொலைக்கு வழிவகுத்தனா டெல்லியை கைப்பற்றுவது, தி கேப்சர் ஆஃப் டெல்லி. அடுத்து பசுக்களை கொள்வதை தடை செய்வது என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த குறிப்பில் குறிப்பிட்டுள்ள ஒரு வழிகாட்டுதல் கொள்கையாகும்? ஆர்டிகல் 48. அதாவது to prohibit the slaughter of cows is a directive principle mentioned in Article 48 of the Indian Constitution. Which of the following period is considered the pace of pulling up agriculture in the context of economic development in India? இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி பின்னணியில் விவசாயத்தை மேம்படுத்தும் கட்டமாக பின்வரும் எந்த காலகட்டம் அறியப்படுதுன்னா 1960 பிற்பகுதி, அப்புறம் 1970. ஏன்னா லேட் 1960s to 1970s என்ன கொண்டு வந்தாங்க? கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. செரிமானத்தின் சூழலில் போலஸ் பின்வரும் எந்த கருத்தால் சிறப்பாக விவரிக்கப்படுதுன்னா, வெல்லும் போது உருவாகும் உணவு மற்றும் உமிழ்நீரின் கலவை தான் போலஸ் சொல்லி அழைக்கப்படுது. In the context of digestion, bolus is best described by which of the following? A mixture of food and saliva formed during chewing. செப்டம்பர் 2024 அட்லாண்டிக் கூட்டாண்மைக்கான 3 முயற்சிகளில் பின்னோற்றில் எது இல்லை பார்த்தீங்கன்னா இராணுவ பாதுகாப்பு ஒத்துழைப்பு. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் விட்டுடலாம், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, திருப்பி வராது. மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் எஸ்டிபி, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஆக்சிஜன் வாயுவை கருத்தில் கொள்ளுங்கள். எஸ்டிபியில் ஒரு மோல் ஆக்சிஜனின் மூலக்கூறின் தோராயமான எடை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 32 கிராம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுலினுடைய வெயிட் என்ன? 32 கிராம். இந்திய பெருங்கடல் இருமுனை என்பது பின்வற்றில் எதற்கிடையிலான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை உள்ள வேறுபாட்டால் வகைப்படுத்தப்படுகிறதுனா வெப்பமண்டல மேற்கிந்திய பெருங்கடல் மற்றும் வெப்பமண்டல கிழக்கிந்திய பெருங்கடல். Indian Ocean dipole is characterized by a difference in the sea surface temperature between which of the following? Tropical Western Indian Ocean and Tropical Eastern Indian Ocean. Which of the following is not a component of land reforms? பின்வருவற்றில் எது நில சீர்திருத்தங்களில் ஒரு அங்கமாக இல்லை பார்த்தீங்கன்னா தொழில்துறை தனியார் மயமாக்கல், இண்டஸ்ட்ரியல் பிரைவேட்டைசேஷன் கிடையாது. The subjects of the union list are mentioned under which article of the Indian Constitution? Union list எந்த ஆர்டிகல் கீழே வருது? ஆர்டிகல் 246 பிரிவு 246. 2024 பட்ஜெட்டில் வளர்ச்சி நோக்கங்களுக்கான எந்த துறை 2.66 லட்சம் கோடி முக்கிய ஒதுக்கீட்டை பெற்றது? கிராமப்புற மேம்பாடு, ரூரல் டெவலப்மெண்ட். ஐக்கிய நாடுகளின் மில்லினியம் மேம்பாட்டு இலக்குகள் MDGக்கள் 2000 ஆண்டில் அறிவிக்கப்பட்டன. யுனைடெட் நேஷன்ஸ் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் MDGs எப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டது? 2000. ரமணி ரங்கன் 2022ஆம் ஆண்டு சங்கீத நாடக அகாடமி அமிர்த் விருதை வென்றவர். வீணவன் பாரம்பரிய இசைக்கருவிக்கான தனது பங்களிப்புக்காக எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா இவர் ரமணி ரங்கன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் கேள்வி. அவர் தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவர். சர்தார் சரோவர் டேம் எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளனா நர்மதா நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது. மனித உடலில் த்ரோம்போசைட்டுகளின் முதன்மை பங்கு என்ன அப்படின்னா ரத்தப்போக்கு நிறுத்த ரத்த கட்டிகளை உருவாக்குதல். அதாவது த்ரோம்போசைட்னா வேற ஒன்றும் இல்லை, ரத்த தட்டுகள் சொல்றோம் இல்லையா, அதுதான். What is the primary role of thrombocytes in the human body? Forming blood clots to stop bleeding. ரத்தப்போகையை நிறுத்த ரத்த கட்டிகளை உருவாக்குது, ரத்தத்தை உறைய வைக்கிறது. இந்தியாவில் அணுசக்தியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி எப்போது தொடங்கப்பட்டது? 1969. எங்க? தாராப்பூர் எங்க இருக்கு? மும்பை, மகாராஷ்டிரா. When was electricity production in India commenced using nuclear energy? அணுசக்தியை பயன்படுத்தி கொண்டு வரப்பட்டது 1969 தாராப்பூர் அணுமின் நிலையம். Which schedule of the Indian Constitution deals with the power, authority and responsibility of municipalities? இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை நகராட்சிகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்பை பற்றி குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா 12th ஷெட்யூல். 11th ஷெட்யூல் என்னது? பஞ்சாயத்து ராஜ். அடுத்தது தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் NDC பாடத்தின் எந்த பதிப்பு ஜனவரி வரை திட்டமிடப்பட்டதுன்னா 65வது பதிப்பு. மருத்துவ சிகிச்சைக்காக மருந்துகளை பயன்படுத்துவது கீமோதெரப்பி என்று குறிப்பிடப்படுகிறது. The use of drugs for medical treatment is referred to as chemotherapy. The first partition of Bengal took place in வங்காளத்தின் முதல் பிரிவினை வங்க பிரிவினை எப்போ நடந்தது? 1905. யார் அப்போதைய தலைவராக இருந்தது? ஹர்ஷன் பிரபு தான் பிரிட்டிஷனுடைய வைஸ்ராயா இருந்தார். அடுத்து the Sundarbans are famous for which type of vegetation? சுந்தரவன காடுகள் எந்த வகை தாவரங்கள் பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள், மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். சரிங்களா? எங்கே அதிகமாக இருக்கும்? வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். சரிங்களா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? பிச்சாவரம்.
பிச்சாவரம். Who among the following was one of the grandsons of Ashoka? அசோகனுடைய பேரன்களில் ஒருவர் யாரு? தசரத மௌரியா. பிரகதீஸ்வரர் கோயில் பின்வரும் எந்த அம்சத்தில் கட்டப்பட்டது? சோழர்களுடைய கட்டிடக்கலை தான் வந்து பிரகதீஸ்வரர் டெம்பிள், தஞ்சாவூர்ல இருக்கு. இந்தியாவின் பாரம்பரிய இசைக்குறைகள் ஒன்றாக தம்புரா, வட இந்தியாவில் தன்புரான்னு சொல்லி அழைக்கப்படுது. எத்தனை உலோக சரங்களால் ஆனதுன்னா 4. 4 ஆண்டுகளில் விளையாட்டு வீரர்கள் சிறந்து விளங்க உதவும் பயிற்சியாளர்கள், இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் வந்து எந்த விருது வழங்குதுன்னா துரோணாச்சாரியா அவார்ட். ஸோ பயிற்சியாளர்கள் கொடுக்குறது என்னது? துரோணாச்சாரியா. துரோணாச்சாரிய விருது. துரோணாச்சாரியா யாரு? அர்ஜுனனுடைய மாஸ்டர். சரிங்களா? அர்ஜுனுடைய மாஸ்டர் கோச் தான் வந்து துரோணாச்சாரியா. ஸோ கோச்சஸ் கொடுக்கக்கூடிய விருது என்ன? துரோணாச்சாரிய விருது. அதே இது வீரர்களுக்கு, சரிங்களா, பிளேயர்ஸ்க்கு வந்து என்ன விருது கொடுப்பாங்க? விளையாட்டு வீரர்களுக்கு என்ன கொடுப்பாங்க? அர்ஜுன் விருது, அர்ஜுனா விருது, அர்ஜுனா அவார்டு. சரிங்களா? இந்தியாவுடைய மிக உயர்ந்த விருது, சரிங்களா, ஸ்போர்ட்ஸில் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. அதுதான் வந்து இந்தியாவில் விளையாட்டு வீரர்கள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது, ஹையஸ்ட் அவார்டு இதுதான். அக்டோபர் 2024 நாணய கொள்கை குழு MPC மானிட்டரி பாலிசி கமிட்டி கூட்டத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிலைப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இந்து பிரகாஷ் இதழில் பழையவர்களுக்கு புதிய விளக்குகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? அதாவது ஹூ பப்ளிஷ் நியூ லேம்ப்ஸ் ஆஃப் ஃபார் ஓல்டு இந்து பிரகாஷ் அரவிந்த் கோஷ். நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு இந்து பிரகாஷ் யார் எழுதுனது? அரவிந்த கோஷ். 1956 ஆண்டு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துடன் இணைக்கப்பட்ட நேரத்தில் பின்னூற்றில் யார் வந்து அவாத்தின் நவாப் இருந்தார்னா வாஜித் அலி ஷா. Who among the following was the Nawab of Awadh in 1856 at the time of its annexation to the British Empire? வாஜித் அலி ஷா. அவர் தான் அவாத்தினுடைய நவாபாக இருந்திருக்கார். இந்தியாவின் சொத்து தகராறுகள், விவகாரத்து மற்றும் நுகர்வோர் பிரச்சனைகள் போன்ற சிவில் வழக்குகளை கையாளும் பொறுப்பு எந்த நீதிமன்றத்துக்கு உள்ளதுன்னா சிவில் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் பிரிவு 51A பிரிவு K எப்போது சேர்க்கப்பட்டனா 2002. இதுதாங்க ஆர்டிகல் 21 சேர்த்துன்னு சொன்னோம் இல்லையா? 21A ரைட் டு எஜுகேஷன், குழந்தைகளுக்கு வந்து கல்வி உரிமை கட்டாய கல்வியாக மாற்றினது. ஆர்டிகல் 51A K 2002 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், இதெல்லாம் தேவையில்லைப்பா. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.